என்ஜினியரிங் படிப்பில் சேர்வதற்கான கவுன்சிலிங்கில் விளையாட்டு பிரிவில் நாமக்கல் மாணவியும் செஸ் வீராங்கனையுமான PV நந்திதா முதலிடத்தை பிடித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் 2013-2014 கல்வியாண்டில் BE BTech படிப்பில் சேர்வதற்கான விளையாட்டு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு திங்களன்று காலை 9 மணிக்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் துவங்கியது. இந்த கலந்தாய்வில் முதல் 7 இடங்களை பிடித்த மாணவர் மாணவிகளுக்கான சேர்க்கை சான்றிதழை அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் ராஜாராம் வழங்கினார். விளையாட்டு பிரிவில் 1590 மதிப்பெண்கள் பெற்ற நாமக்கல் வாணி வித்யாலயா பள்ளி மாணவியும் செஸ் வீராங்கனையுமான PV நந்திதா முதலிடத்தை பிடித்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்தார். 2ஆம் இடத்தை பிடித்த சென்னை வேலம்மாள் பள்ளி மாணவியும் செஸ் வீராங்கனையுமான சரண்யா 1510 மதிப்பெண்களை பெற்று சென்னை சென்ட் ஜோசப் பொறியியல் கல்லூரியில் தகவல் தொழில்நுட்ப பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்தார். 980 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தை பிடித்த சேலம் கோல்டன் கேட் பள்ளி மாணவியும் ஸ்குவாஷ் வீராங்கனையுமான லக்ஷ்யா அண்ணா பல்கலைக்கழகத்தில் BArch பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்தார். இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலிங் நடக்குது. அதனால நான் தான் ஃபர்ஸ்ட். என்னோட மார்க் வந்து ஸ்போர்ட்ஸ் மார்க் 1590. நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் சிஇஜியில் ECE எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு மெடிக்கல் கிடைச்சிச்சு. ஆனால் செஸ்ஸுக்காக வந்து இன்ஜினியரிங் எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னால நான் இன்ஜினியரிங் ECE பண்ணலான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். என்னோட ஸ்போர்ட்ஸ் வந்து செஸ். நான் ஓவரால் ரேங்க் வந்து செகண்ட் வந்திருக்கேன் ஸ்போர்ட்ஸில். என்னோட மார்க்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் மார்க் வந்து 1510. சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் IT எடுத்திருக்கேன். நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு 3rd ரேங்க் கிடைச்சிச்சு. ஐ காட் 980 பாயிண்ட்ஸ். அண்ட் இப்போ எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் BArch சீட் கிடைச்சிருக்கு. ஐ வுட் லைக் டு தேங்க் அண்ணா பீப்புள் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கடந்த கல்வியாண்டில் விளையாட்டு பிரிவில் 500 இடங்கள் ஒதுக்கப்பட்டதால் இந்த ஆண்டு 5000 பேர் விண்ணப்பம் செய்திருந்தனர். இதில் 1500 பேர்களின் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு 1000 மாணவ மாணவிகளுக்கு கலந்தாய்வில் பங்கு கொள்ள அழைப்பு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டது. முதல் நாளன்று 700 மாணவ மாணவிகள் கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்டனர். 2ஆம் நாளான செவ்வாய்க்கிழமை அன்று 300 மாணவர்கள் கலந்தாய்வில் பங்கு கொள்கின்றனர். 500 இடங்களில் 12 இடங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்திலும் மீதமுள்ள 488 இடங்கள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகளிலும் தனியார் சுயநிதி பொறியியல் கல்லூரிகளுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஜூன் 19ஆம் தேதி மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கும் ஜூன் 21ஆம் தேதி பொதுப்பிரிவு மாணவர்களுக்கும் கலந்தாய்வு நடக்கிறது.